வணக்கம் நண்பர்களே. ஐவிஎஸ் குளோபல் சர்வீஸ் சென்டரில் தான் வந்து ஒயிட் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது, ஃபார்ம் செய்கிறது இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரே நாளில் நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க. ஏன்னா சில பேர்னால நீங்கள் வந்து ஒரு 2ஆம் நம்பர் போலீஸ் ரிப்போர்ட்டோ இந்த மாதிரி வந்து சில இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்க ஏஜென்ட் மூலமாக நீங்கள் எடுத்து பண்ணியிருப்பீங்க. பட் இதில் இப்போது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஸில் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, ஒரிஜினல் போலீஸ் ரிப்போர்ட் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கடுத்து ஒயிட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரிஜினல் போலீஸ் ரிப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இதனால் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம். லேட் ஆனாலும் நீங்கள் அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் எப்போவுமே வந்து உங்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சுன்னா கூட அந்த போலீஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் சேஃபாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது இமிக்ரேஷனில் பிடிப்பட்டாலுமே வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி சார் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், அதேமாதிரி நான் ஒயிட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கிறேன், பொது மன்னிப்பில் ஊருக்கு போகிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு வந்து விட்டுருவாங்க. அதேமாதிரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறவங்க 2 நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபார்ம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து போகணும். அதாவது ஒரு திங்கட்கிழமை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ அதுக்கு முந்தின வாரமே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ண சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த போலீஸ் ரிப்போர்ட் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். கடைசி நேரத்தில் நீங்கள் போய் முட்டிக்கிட்டு நிற்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே போன வருஷமும் இதே பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. பிஎல்எஸில் இருக்கிறப்பவும் நிறைய ஆஃபீஸர்ஸாக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 2ஆம் நம்பர் போலீஸ் ரிப்போர்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அப்ளை பண்ண போகிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி அதை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒயிட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.